ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின் பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது. வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பெரியார? இங்கே சாதி பண்ணி வச்ச சமூகத்தை சமத்துவம் பண்ணி வச்சவர் தான் பெரியார். நீ என்ன பண்ணி வச்சாலும் பெரியார் பண்ணினது தான். சாஸ்திரம் பண்ணி வச்சிங்க, சம்பிரதாயம் பண்ணி வச்சிங்க, வேதம் பண்ணி வச்சிங்க, நிறைய அவதாரங்களையும் பண்ணி வச்சிங்க. அதில் ஒரு அவதாரமாக பண்ணியவே வச்சிங்க. இப்படி நீங்கள் பண்ணி வச்சதை தான் பெரியார் மாற்றி பண்ணி வச்சாரு. அப்படிப்பட்ட பெரியாரை நீங்கள் மாற்றி பண்ணி வச்சிருக்கீங்க. அதை பற்றி பேசலாம். பொதுவாக எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே கலை இருக்கும். அந்த கலை வெளியே வர்றது கற்பனை மூலியமாக தான். அந்த கற்பனைங்கிறதே ஒரு அறிவு தான். அப்படிப்பட்ட கற்பனை அறிவுள்ள ஒரு மனுஷன் பண்ணி வச்ச பெரியாரை நேற்று பார்த்தப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் பண்ணி வச்ச பெரியாரை பார்த்த உடனேயுமே என்னடா பூணூலை காலுக்கடியில் விட்டுருக்க அப்படின்னு தோணுச்சு. ஜூம் பண்ணி பார்த்தா தான் அது இன்ட்ரா கருத்துங்கிறது தெரிஞ்சுது. இந்த கலைஞனுக்கு எவ்வளவு கற்பனை அறிவு இருந்திருந்தா இந்த அறிவியல் பையன் அன்றைய கதையோடு இணைச்சு பார்த்துருப்பாரு. இவன் கடவுள்னு நினச்சிட்டு இருந்த கதையோட இன்றைய அறிவியலை பொருத்தி பார்க்கறதுக்கு கடவுளை மறன்னு சொன்ன பெரியாரோட அறிவு தான் பயன்பட்டுருக்கு. இதைத்தான் நாங்கள் அறிவியல்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைச்ச அந்த கலைஞன் கண்டிப்பாக நாத்திகனாக தான் இருப்பான். ஏன்னா நாத்திகன்தான் அறிவியலை பார்த்து போவான். பெண்கள் அடிமையாக இருக்கோன்னு கூட தெரியாமல் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் வாழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்த பெரியார் தான் பெண்ணின் அடிமையானால்னு கேள்வியும் கேட்டு அதுக்கான பதிலையும் கொடுத்துட்டு போனாரு. அப்படி நீ அடிமை பண்ணி வச்ச பெண்ணை விடுதலை பண்ணி வச்சவர் தான் பெரியார். நாங்கள் தலையில் பிறக்கலை, ஆனால் எங்களை தலையில தான் பெத்தாங்கன்னு ஒரு கதையை பண்ணி வச்சிங்க. இவனுங்கெல்லாம் கட்டாயமாக காலில் தான் பிறந்திருப்பாங்கன்னு அந்த கதையில் ஒரு ட்விஸ்டையும் பண்ணி வச்சிங்க. எல்லாத்தையும் கால் பண்ணின்னு வச்சா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு ஒரு அரை பண்ணியும் முக்கா பண்ணியும் நடுவில் வச்சிங்க. இடையில இன்னொரு கதையில் பரசுராமனுக்கு கோபம் வந்து அந்த அரை பண்ணியும் முக்கா பண்ணியும் தம்சம் பண்ணி வச்சுட்டாரு. இப்படி நீங்கள் கடைசியாக முடிச்சு வச்ச கதையில் அரை பண்ணியும் முக்கா பண்ணியும் போய் மிச்சம் தலை பண்ணியும் கால் பண்ணியும் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் இந்த தலை பண்ணியெல்லாம் ரொம்ப சிறந்ததுன்னும் கால் பண்ணியெல்லாம் தாழ்ந்ததுன்னும் கதையை ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த வகையில் இந்த கலைஞன் கால் பண்ணியா தலை பண்ணியான்னு தெரியல, ஆனால் இவன் பண்ணி வச்சது ரொம்ப சிறப்பானது. நாங்கள் கூட பெரியாரை மனித புனிதராக தான் பார்த்தோம். ஏன்னா அவர் எங்களுக்கு பண்ணி வச்சது அவ்வளவு சிறப்புகள். அப்படிப்பட்ட நாங்களே பெரியாருக்கு அவமரியாதை தான் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுக்கிடையில 4 கூமுட்டை தம்பிங்க வேற வந்து பெரியார் தமிழர் இல்ல தெலுங்கர் அப்படின்னு வேற கூவிட்டு இருப்பாங்க. அதுலயும் திராவிடம் என்ன பண்ணி கிழிச்சுது அப்படின்னு வேற கேள்வி கேட்பாங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் இந்த கலைஞன் எங்களால் மறக்கப்பட்ட பெரியார, கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார ஒரு அவதாரமா மாத்தி நிறுத்தியிருக்கான். நாங்களே நினைச்சு பார்க்கல பெரியார இப்படி ஒரு அவதாரத்துல. பெரியாரோட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கூர்மையானது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் நாங்களே பார்க்கிறோம் அவர் ஒரு கூர்ம அவதாரம்னு. இவன் ஏன் பெரியாரை இப்படி பண்ணி வச்சிருக்கானா, இவன் போன மாசம் வரைக்கும் சாமி கும்பிட்றவனா இருந்திருப்பான். இப்பதான் பெரியாரை பத்தி படிச்சிருப்பான். அதுல இவனுக்கு பிடிச்ச பெரியாரோட அவதாரம் கூர்ம அவதாரம். ஏன்னா பூமிக்கடியில போய் பதுங்கின கடவுளவே கூர்ம மண்ணுக்கடியில போய் தான் தூக்கி போட்டுச்சு. அப்படித்தான் பெரியாரோ நீங்க சொல்லி வச்ச கட்டுக்கதைகளை எல்லாம் கூர்ம மாறி போய் எல்லாம் தூக்கி எறிஞ்சாரு. ஒரு கலைஞன் எப்பவுமே தனக்கு பிடிச்சதை தான் வரைவான். அப்படித்தான் இவரும் பெரியார வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. எங்க பெரியார அவதாரங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்குன பெரியாரையே ஒரு அவதாரமா மாத்தி நிறுத்தின அந்த கலைஞருக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். உன் பக்தியால நீ பேரை போட மறந்தாலும், உன் பயத்தால நீ பேரை போட விட்டிருந்தாலும்,
உண்மையாவே உன்னோட கலை ரொம்ப சிறப்பானது தான். வெறும் கண்ணாடியும் கைத்தடியோடு நிறுத்திக்காம கூடவே அந்த மூத்திரப்பையும் சேர்த்தி போட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த சமூகத்துக்கு கூர்மையா போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா நீங்க பண்ணி வச்சது கூர்ம அவதாரம் தானே. எனிவே நீ என்ன பண்ணி வச்சாலும் பெரியார் பெரியார் தான். பெரியார் பண்ணுனது தான். உனக்கும் புரியறதுக்கு வேண்டிய ஒரு விஷயம் சொல்றேன். பெரியார் கிட்ட ஒருத்தர் போய் நீங்க ஏன் ராமசாமின்னு பேர் வச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பெரியார் சொன்ன பதில் என்னன்னா, நீ வேணா என்ன மயிருன்னு கூட கூப்பிடு, நான் திரும்பி பார்ப்பேன் அப்படின்னு எந்த ஒரு அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காத ஒரே ஆள் பெரியார் மட்டும்தான். ஸோ பெரியார் வழி நடப்போம். நீ பண்ணியதும் பெரியார் பண்ணியதும் எங்க மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஏன்னா அது ரெண்டுமே எங்க நல்லதுக்கு தான். பெரியார் என்ன பண்ணி கிழிச்சார் அப்படின்னு கேட்கும்போது பெரியார் பண்ணியதெல்லாம் சொல்லலாம், இந்த பண்ண மாதிரியும். இவ்வளவும் பெரியார் பண்ணினதை காட்டிலும் இப்போத்த சிச்சுவேஷனுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. அதுதான் இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைக்கிறது. ஸோ ஓட் டு இந்தியா கூட்டணி, சேவ் இந்தியா. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.